ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னா பிரகண்ட பைரவர் ஐயா. சரிங்களா? இவர் என்னன்னா, திடீர்னு நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள், பிரச்சனைகள், இப்போ உங்களுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு, திடீர்னு ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, இந்த பைரவரை நீங்க நினைச்சிட்டு வணங்குனீங்கன்னா, கோயிலுக்குலாம் போகணும் இல்லை, நீங்க உங்க மனசால பிரகண்ட பைரவா எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா வேண்டிங்கன்னா, சாமி அந்த நேரத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. இவரை வணங்குற தொட்டு உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் தடைகள், கர்ம கணக்குகள், எதிர்பாராமல் வரும் பிரச்சனைகளை நீக்கிடுவாரு. கண்ணேற்றம், பேய் பிசாசு, அபசக்தி தொல்லை அகற்றும். வீடு, வேலை, வியாபாரத்துல பாதுகாப்பு வளையம் உண்டாகிடும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சிலர் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி காயம் ஏற்படுது, இந்த கண்ணீர் அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பா இருந்து சாமி உங்களை அதுல இருந்து அகற்றிடுவார். மனத்தில் இருக்கும் பயம், அமைதி, குறைவுகளை விரட்டுதல். மனசு அமைதியா இருந்தால் தான் நம்மளால வெற்றி பெற முடியும். மனசு அது பாட்டு அலைஞ்சிட்டு அங்கேயும் இங்கேயும் போச்சுன்னா எங்க இருந்து நம்ம சக்தியை குவிச்சு நம்ம வேலையை பார்க்கறது இல்லைங்களா? அதுக்கு இந்த பைரவர் பெருமையா உதவுவார். மறைந்து கிடக்கும் திறன்களை வெளிப்பட செய்வது. இப்போ பார்த்தீங்கன்னா, சில பேர் நம்ம பார்க்கும்போது அப்படியே மந்தமா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைப்போம். இந்த பைரவரை கும்பிடும்போது நம்மளுக்குள்ள என்ன சக்தி, நம்மளுக்கு என்ன திறமை இருக்கு, அதை வச்சு நம்ம வாழ்க்கையில எப்படி நல்லா இருக்கலாம், சௌபாக்கியமா இருக்கலாம் அப்படின்றத இந்த சாமி வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. விரைந்து நீதியையும் முடிவையும் பெறுதல். அதாவது சில வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு, அது முடியறதுக்குள்ளேயே அந்த ஆளோட ஆயுசு முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இல்லாம உங்களுக்கு நீதி அப்பப்பயே கிடைக்கும் அப்படின்னா நீங்க இந்த பைரவரை வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு நெய் தீபம் போட்டு செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமையில 7ல இருந்து மாலை 7-9 மணிக்குள்ள நீங்க நெய் தீபம் போட்டு வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய மந்திரமாக ஓம் பிரகண்ட பைரவாய நமக. இந்த 11, 21 இல்லைன்னா 108 தடவை ஜபம் பண்ணி சாமியை கும்பிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க. மிக்க நன்றி.